1907 சூரத் காங்கிரஸ்க்கு போகும்போது இவர் ஜமீன்தார் 50-100 பேருக்கு டிக்கெட் போட்டு அவங்களுக்கு அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணி வாங்க நான் கூட்டு போன ஆளு. வாழ்க்கை எப்படி ஒரே ஒரு நிமிடத்துல ஒரு நீர்க்குமிழி வந்து அப்படியே மறையிற போல அவருடைய வாழ்க்கை. 12 வருடங்களுக்கு அப்புறம் 1919 அம்ரித்சர் காங்கிரஸ்ல அவருக்கு போறதுக்கு காசு கூட இல்ல. தெருவுக்கு வந்துட்டார். யாரோ 2-3 பேர் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் டிக்கெட் வாங்கி இங்க இருந்து அனுப்புறாங்க. அதே ரயில்ல சென்னையில இருந்து அம்ரித்சருக்கு பூனே மும்பை வழியாக செல்லும் இந்த ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாம்னு ஈவேரா பெரியார் அதுல போயிட்டு இருக்காரு. ஆனா தமிழர்கள் மறந்து போன வஉசிய மராட்டிகள் மறக்கவில்லை. மகாராஷ்டிரா போன உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மராட்டிகள் எல்லாம் சிதம்பரம் பிள்ளை வஉசின்னு வந்து கலாட்டா பண்ணி இவரை பாக்குறது யாருங்க வந்திருக்காங்கன்னு ஒரே கும்பலா வந்து ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல பிளாக் பண்ணி கும்பலா வந்து இவருக்கு மாலையும் போட்டு சாப்பாடு கார் உள்ள 3ஆம் கிளாஸ்ல போட்டாங்கன்னு சொல்லி இல்ல நான் இங்கேயே போறேன் சொன்னவருக்கும் அவங்களே ஆன் த ஸ்பாட் டிஜிஆர் கிட்ட காசு கொடுத்து இவரை அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அவர் இருந்த ஒரு கதாநாயகனாக மதித்து ஒரு ஹீரோவாக அமிர்த்சர் வரைக்கும் போனாரு. அப்பதான் ஈவேராவோட எழுத்துக்கள்ல பாக்கலாம் எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய ஆளுன்னு. அந்த மராட்டியர்கள் சொல்லிதான் வஉசி பிள்ளை இவ்வளவு பெரிய ஆளு எனக்கு தெரியும்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட நம்ம ஆளுங்க மறக்கிறாங்க. ஆனா வடக்கு இந்தியால வந்து மறக்கிறது இல்ல பாருங்க வஉசி பிள்ளை. இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் நாட்டு விடுதலைக்கு. சிறைக்கில் கிடந்து செக்கு இழுத்தான். தண்டனை அவனுக்கு செக்குகளுக்கு கட்டம் படிச்சவன் அப்பா வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர், பெரும் செல்வந்தன். அன்னைக்கு காசு ஒரு தடவை வழக்கை நேர் நின்று வாதித்தா 50,000 அவருக்கு சம்பளம். அன்னைக்கு காசு இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு பெரிய அறிஞர் நம்ம பாட்ட வஉசி. அவனை பற்றி வரலாற்று ஒரு செய்தி இருக்காடா? தமிழ்நாட்டுல எங்கேயாவது சிலை இருக்கா பார்த்திருக்காடா? நீ திட்டமிட்டு மறைக்கப்பட்டாய், வீழ்த்தப்பட்டாய். சென்னை கடற்கரையில எங்க பாட்டனுக்கு ஒரு சிலை, ஒரு நினைவு நாள்ல மாலை போட போயிட்டேன். மாலை எடுத்துக்கிட்டு இந்த ஏணியில ஏறினேன். மொத்த காவலர்கள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னதான் ஐயா தயவு செய்து எறிகிறாங்க, சிலை விழுந்துரும். ஏன்னு கேட்டேன். ஐயா ரொம்ப பழைய சிலையா அப்படி ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு, நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம், என்ன பண்றது? இந்த படமா இருக்கலையும் இதுல மாலை வச்சு கும்பிட்டு போங்க. அன்னையில இருந்து முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமே வந்து உன வணக்கம் செலுத்த மாட்டேன். என்னைக்கு உன் பேரன் வென்று இந்த அரியணையில ஏறி உட்கார்ந்து ஆட்சி அமைக்கிறனோ அன்னைக்கு உனக்கு ஒரு சிலையை நிறுவிட்டு அதுக்கு வந்து மரியாதை செய்யறேன்.